ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு நம்ம குண்டு குபேரர் விஜயா இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் உழைக்கிறேன், கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், நீ சாப்பாடு எடுத்துருவாடின்னு சொல்ல, இவன் என்ன சும்மா உட்காந்துருக்காளா, இவ பூக்கட்டி பாவம் கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வழக்கம் போல் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பூக்கட்டி இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்க வேணாமா, அவள் வேலையை அவள் பக்க வேணாமான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க, வெட்டியாக தானே உட்காந்துருக்கா, எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறல, வெட்டியாக உட்காந்துருக்காது யார், அதை நீ சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா சரின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஒரு போர்க்களத்தையே உண்டாக்கிடுச்சு இந்த குண்டு விஜயா. சரி விடுங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு அதோ நம்ம மனோஜ் கண்ணன் இருக்காரு, இது புதுசு கண்ணா புதுசுன்னு சொல்லிட்டு பிரச்சனை ஒவ்வொன்றா ஒவ்வொரு விதமாக வருது. ஐயா நம்மள்ட்ட சலசமண்டனே உங்களை பெற்று விட்டுருப்பாங்களா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்களாமா. என்னன்னு பார்க்குறீங்களா, ஒரு ரவுடி வர ஒரு காகிதம், அதாவது ஒரு வெத்து பேப்பரை கொடுத்துட்டாருங்க. அதை பார்த்துட்டு அப்படியே பயந்துட்டு போய் இவர் மறுபடியும் ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாராமா. ஃபாலோ பண்ணிட்டு போக அவங்கெல்லாம் டீ கடையில் இருக்க டீயை குடிக்க, அதுக்கு வந்து அமௌண்ட்ஸ் ஓசியில் டீயை குடிக்கிறதுக்கு அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒன்று இவங்க பயந்துட்டு அமௌண்ட்டை செட்டில் பண்ணுன்னு சொல்லுவாங்களாம், இவங்க செட்டில் பண்ணுவாங்களாம். கண்ணா இது மெயின் பிக்சர் இல்லைம்மா, ட்ரைலர் தாம்மா, இதுக்கப்புறம் மெயின் பிக்சர் நிறைய பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது நீ ஏமாறுறன்னு முடிவாயிடுச்சுப்பா. கடைசியில் தலையில் துண்டை போட்டுக்கிட்டு அம்மான்ட்டு நீ போக வேண்டியதான். ஏன் சோக கதை கேளு தாய்க்குள்ள மெயின் இவர் ரோட்லேயே நடந்து வந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம விஜயான்னு சொல்லிட்டு இவங்க பேரை வச்சு நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. யாருன்னு பார்க்குறீங்களா, நம்ம ஸ்ருதியும் நம்ம மீனாவும் தாங்க. டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடும் போது விஜயான்ற பேர் சொன்னோடனே மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சாங்க. நல்லா நடிக்கிறீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிண்டல் பண்ணுறாரு. என்னைக்காவது தெரிஞ்சதுன்னா ஆப்படிச்சிரும்ப்பா அப்படின்னு சொல்ல, நம்ம விஜயா ஒரு பக்கம் அவங்களோட கிளாஸில் டான்ஸ் கிளாஸில் சொல்லி கொடுத்துட்ருக்காங்களாமா. அவங்களே உட்காந்து சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. நீ ஏமா அப்படி பண்ணுற, உனக்கு அங்கே இருந்தால் தெரியாதுப்பா, இங்கே வந்து நின்று ஆடு அப்படின்னு சொல்லி கொடுக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.